கிட்ட வந்து அப்படியே போயிடலாமே. ஒன்றுத்தையும் காணலையே. கிட்ட தானக்கா இருக்குது, இதுக்கு எதுக்கு ஆட்டோ? 4 பேர் இருக்கும். அப்படியே இப்போ நேரம் போகிறதே தெரியாது. பேசிட்டே போனால் 4 எட்டில் வீடு. ஆமா, வீட்டுக்குள்ளேயே நடக்காம இருந்து நடக்கணும்னா கஷ்டமா தான் இருக்கு. ஆமாம், அங்கே தான் நடக்க மாட்டோம். எங்கேயாச்சும் காத்தோட்டமாக நடப்போம் வாங்க. எங்க நம்ம சென்னையில் நடக்கணும்னா தான் நகையை போட்டுட்டு நடக்க முடிய மாட்டேங்க. அத்துட்டு போயிடுறான்ல, அப்புறம் எங்கிருந்து நடக்க? சென்னையில் மட்டும் இல்லை லலிதா, இங்கேயும் அத்துட்டு போவேன். இங்கேயும் அத்துட்டு போகலாம் ஆள் இருக்கு. இருந்தாலும் அங்கே நடக்கிறது ஜாஸ்தி இல்லைக்கா. இங்கே அந்த அளவுக்கு பார்த்தா கொஞ்சம் கம்மியாக தானே நடக்கும், எப்பயாச்சும் ஒன்று. ஆமாம், அங்கே ஜன நடமாட்டம் நிறைய இல்லை. வேலைக்கு போகிறவங்க நல்லா போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அத்துட்டு போக வசதியாக இருக்கும் அவங்களுக்கு. எங்கே காலையில் கோலம் போட வெளியே வர பயமாக இருக்குது. எங்கடா வந்து செயின் அத்துட்டு போயிடுவானுங்களோன்னு. இங்கே கிராமம் நல்லா எல்லாம் இருப்பாவ. சீக்கிரம் எழுந்து எல்லாம் வயலுக்கு வெளிக்கு போவ நடப்பாவ. கொஞ்சம் பயப்படுவான். பற்றி எல்லாக்கா திருடன்வேன். டக்குன்னு செயினெல்லாம் பறிக்க மாட்டான்வேன். இப்போ கிராமம்லாம் சிட்டி மாதிரி ஆகிட்டு வருது. எங்க யார் என்ன பண்ணாலும் யாரும் கேட்கறது இல்லை. இன்னும் நிறைய இடத்துல இப்படி நடந்துட்டு தான் இருக்கு. ஒரு சில ஊரில் கேட்காவ ஆளெல்லாம் சேர்ந்து இப்போ எல்லாம் படிக்க வேலைக்கும் போயிட்டாவ சென்னைக்கு. இங்கே ஆள் நடமாட்டம் கம்மியாயிட்டுல. வயசான கிளடு கட்ட அப்படிதான் இங்கே எல்லாம் இருக்காவ. இப்போதான் தங்கம் விலை கூட்டிக்கிட்டே இருக்கேன். ஒரு பவுன் 1,25,000 மேலே போயிட்டு இன்னைக்கு ஏதோ குறைஞ்சிருக்கு போல. இப்படி தங்கம் ஏறிச்சுன்னா ஒரு பவுன் அடித்தாதான் அவனுக்கு முடிஞ்சு போச்சுல்ல. வச்சு நல்லா தின்னுவானுவேன். சம்பாதிக்க கஷ்டமாக இருக்கும். இப்படி எத்தி எத்தி பொழைக்கிறவனுக்கு இது ஈஸியாக இருக்கும். போனோமா 2 இடத்துல செயின் அர்த்தமாக உட்காந்து தின்னுவானுவேன். சம்பாரித்து கஷ்டப்பட்டு வாங்குறவங்களுக்கு தான் அந்த அருமை தெரியும். நம்ம தான் அந்த பொருளை பத்திரமா வச்சுக்கிட்டு கிடக்க வேண்டியதாக இருக்குது. ஐயோ நீ வேற. இப்போ யாராச்சும் பக்கத்தில் வந்தால் கூட பயமாக இருக்குது. ஐயோ நம்ம சங்கிலியே தான் இருக்க வரானோன்னு அப்படி ஆயிட்டு நிலமை. வெளியே கழுத்து சாமானை போட்டுட்டு கூட நடக்க கூட பயமாக தான் இருக்குது. பேசாமல் ஒரு மஞ்சள் கயிறை போட்டுக்கலாம் போல. அது நிம்மதியான பாடு போட்டுட்டு சத்தம் கட்டாமல் நல்லா நடந்து தெரியலாம். ஒரு வாக்கிங் கூட வெளியே போக முடியல. ஆமாக்கா, பேசாமல் கழுத்தில் மஞ்சள் கயிறை போட்டுட்டு அழகாக நடக்கலாம். வாக்கிங்கும் போக முடியாமல் வீட்டுக்குள்ளே மூச்சு முட்டி கிடக்க வேண்டியதாக இருக்குது. பேசாமல் கவரிங் வாங்கி போடுங்கோ. ஆமாம், கல்லனுக்கு கழுத்தில் இருக்கிறது கவரிங்னு கண்டானா தங்கம்னு கண்டானா அவன் பாட்டுக்கு இழுத்துட்டு போயிட்டே இருப்பான். ஆமாம், இழுக்கிறவளுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. அவனோட ஏம் முழுக்க தங்கத்தில் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பான். பார்த்துக்க, அவன் கையில் அம்புற வரைக்கும் அது அவனுக்கு லாபம். 1 பவுனோ 2 பவுனோ அதை தான் அவனும் பார்ப்பான்ல. தங்கம் விலை குறைஞ்சாதான் நம்மளால் கழுத்தில் செயினை போட்டுட்டு நிம்மதியாக 4 இடத்துக்கு போய் நடமாட முடியும். அது வரைக்கும் நம்ம கஷ்டம் தான் படணும். நகையை போட்டு பயந்து பயந்து இவன் எடுத்துருவானோ அவன் எடுத்துருவானோ அப்படி தான் நடக்க வேண்டியதாக இருக்குது. இன்னும் பொட்டை பிள்ளையெல்லாம் பெற்று வச்சுட்டு அதுக்கு நகை எப்படி சேர்க்கன்னு தெரியல. நகை விற்கிற விலையை பார்த்தா பிள்ளைகளுக்குலாம் நகை போட முடியாது போல். ஏதோ கொஞ்சம் நஞ்சம் சேர்த்து வச்சிருக்கவையே பொழைச்சாவே. நகையே இல்லாதவிய பாடெல்லாம் திண்டாட்டம் தான். இனி விற்கிற விலைக்கு எப்படி சேர்த்து வச்சு எப்படி பிள்ளையை கரைச்சாப்பாவளோ தெரில. இவ்வளோ நேரம் நின்று பேசி வச்சுப்பாங்க. இந்த நேரத்துக்கு நடந்தால் வீட்டுக்கே போயிருந்துக்கலாம். சரி வாங்க எல்லாரும் ஒரு டீ குடிச்சிட்டு போவோம். அக்கா வாங்க, இப்பதான் வரீங்களா? என்ன மாப்பிள்ளலாம் வரலையா? நீங்களும் மட்டும் தான் வந்திருக்கீங்க போல. ஆமாம், அவங்களுக்குலாம் வேலை இருக்குது, அதனால நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ஆமா ஆமா, எங்களுக்கு என்ன நல்லா சுகாதாரமா நல்லா இருக்கும். சரி ஒரு 4 டீ போடுங்கண்ணே. கப்பலை தாங்க. சரிம்மா உட்காருங்க. நக்களை பார்த்தீங்களாக்கா, அவருக்கு சுகாதாரமாக இருக்காராமா. ஆமாம், ஊரில் சுகாதாரமாக இருக்குல்ல, அதை தான் சொல்லியிருப்பாரு. நம்ம சென்னையில் கிடந்து புகையிலங்கிலும் கிடக்கும், அதை தான் சொல்லியிருப்பாரு. விடு, சொல்லிட்டு போகிறார். ஆமாக்கா, உங்கள் பொட்டை பிள்ளை கல்யாண வயசாகிட்டே நகைக்கு எதுவும் சேர்த்து வச்சிருக்கீங்களா என்ன? எங்கே எனக்கு போட்ட நகை கொஞ்சம் இருக்குது, அவ்வளோதான். அவளுக்குங்களாம் எதுவும் சேர்க்கலை. பார்ப்போம் எங்கே என் பிள்ளைக்கு விதி வச்சிருக்குன்னு தெரியல. எங்கள் அண்ணன் மகன் ஒருத்தன் இருக்கான், அவன் சொல்லிட்டு இருந்தான் உன் மகன் என் வீட்டுக்கு தான் மருமகான்னு. அது அப்போ சொல்லுவாவ. அவன் என்ன இப்போ வெளிநாட்டில் படிச்சுட்டு இருக்கான். இனி என்ன சொல்கிறாவளோ ஏதோ தெரியல. அதை நம்பி நான் இல்லை. பார்ப்போம், நம்மளுக்கு ஆண்டவன் விட்டது ஏதோ கிடைக்கும். ஆமாக்கா, நீங்கள் சொல்கிறது சரிதான். அது குணம் மாறிடும் பார்த்துக்கங்க. நம்ம சொல்லும் போது வேறு எதாவது இருப்பாவ. கொஞ்சம் பணம் கிணம் வசதி வந்துட்டுனா மாறிடுவாவ. அப்படி இல்லையா, பையன் ஏதாச்சும் லவ் கிவ் பண்ணிடுவானுவ. வேறு வழி இல்லாமல் அதையும் கெட்டி வைக்கிறாவ. சொன்ன மாதிரி அதை நீங்கள் நம்பாமல் இருக்கிறது தான் நல்லது. நடக்கும்போது நடக்கட்டும். ஆமாம், அதையே நினச்சிட்டு நம்மளும் அதை பேசிகிட்டு இருந்தோம்னா அப்புறம் பிள்ளைகள் மனசில் ஆசை வளர்ந்து போயிடும். அது நடக்கலைன்னா அது ஒரு இதாயிரும். அது என்னத்துக்கு? நான் அதை தான் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. சும்மா விளையாட்டுக்கு சொன்னான்னு நினச்சிட்டு போயிட்டேன். இப்போலாம் எங்கள் நகையெல்லாம் கேட்காத. எல்லாம் பொண்ணு கலராக இருக்கணும், அழகாக இருந்தால் போதும். நாங்களே நகை போட்டு கட்டிக்கிறாங்க. அதை மாதிரி வருவோம் நம்ம ராஜிக்கு. நீ ஏன் கவலைப்படல லலிதா? இப்போல்லாம் நகை எங்கே பார்க்காவ? நகை பணம் அதெல்லாம் இப்போ பார்க்குறதே கிடையாது. முதல்ல தான் கழுத்து நிறைய நகை போட்டுட்டு வரணும், கை நிறைய பொருள் எடுத்துகிட்டு வரணும்னு பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ அந்த காலம்லாம் மலை ஏறி போச்சு. அப்புறம் கலராக பொண்ணு இருந்தால் போதும், நகையே வேணான்னாவ. இப்போ சுமாராக பொண்ணு கிடச்சா கூட போதுன்ற நிலைமை ஆயிட்டு. இப்போ பையன்களுக்கு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. பொண்ணு கிடைக்கிறது பெரும்பாடாக இருக்குது. எல்லாம் கல்யாணம் கட்டாமல் அலையிறானுவேன். எங்கே மாறிடும் நம்மளும் தான் சொல்லிட்டு இருக்கோம். ஒரு சில இடத்துல தான் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இன்னும் அதெல்லாம் இருந்துட்டு தான் இருக்குது. வரதட்சணை கொடுமை, வரதட்சணை கேட்குறது எல்லாம் இருக்குமா. இன்னும் நம்ம சும்மா சொல்லிக்க வேண்டியதான் மாறிடும். அதெல்லாம் மாறாது, அப்படியே தான் இருக்கும். வேணா பாருங்க, யார் யாருக்கு தலையெழுத்து எங்கெங்கே கடவுள் முடிச்சு போட்டிருக்காரோ அதான் நடக்கும்.